ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நமக்கு 21 மே மாதம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நைட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட வரலையே, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஸோ அதை என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வீடியோ போட்டப்போ நான் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஆடியோ போட்டேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தஞ்சாவூருக்கு இந்த மாதிரி இந்த வாரம் வராதுப்பா, அடுத்து ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு 5 தேதிக்குள்ளே வந்துடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஆடியோ வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் விட ஆரம்பித்தாலும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து நமக்கு ஆடியோஸ் கிடைக்கும். இப்போ ஃபோன் பண்ணி திருப்பத்தூருக்கு விட்டுட்டாங்க, திருநெல்வேலிக்கு எப்போ விடுவீங்க, திருப்பத்தூருக்கு மட்டும் விட்டுருக்குறாங்க, இந்த மாதிரி சேலத்துக்கு எப்போ விடுவீங்க, மதுரைக்கு எப்போ விடுவீங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தஞ்சாவூருக்கு எப்போ விடுவீங்க அந்த மாதிரி. ஸோ அதுக்கு அவங்க பதில் வச்சுருப்பாங்க, ஆமாம் அங்கே விட்டுட்டாங்க, இங்கே இந்த மாதிரி ஆகும், லேட் ஆகும் அந்த மாதிரி. ஸோ வந்துடும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று நியூஸ் பேப்பர் அப்டேட்டு, ஒன்று திருநெல்வேலியிலேருந்து வந்த ஆடியோ. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் வந்த அப்டேட்டை பாருங்கள், நான் படிக்கிறேன். சிலவரி செய்தி: தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை நடத்தும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர் எடையாளர் பணியிடங்களில் 3000 காலியாக உள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் காலி இடங்களை நிரப்ப 2024 அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டது. தற்போது தேர்வு முடிவுகள் வெளியிடும் பணி துவங்கி உள்ளது. நேற்று முன்தினம் இரவு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரேஷன் வேலைக்கு தேர்வானவர்கள் விவரம் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெளியிடப்பட உள்ளது. ஸோ இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு அமிச்ச மெயில் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வேகன்சி எவ்வளோ, எந்த வருஷம், அதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கே தெரியும். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டமாக வெளியிடப்பட ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்போ வேணால் வந்துடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்போ வேணால் வரும், கவர்மெண்ட் லீவில் வரும், என்றைக்கு வேணால் வரும், நைட்டு 12 மணிக்கு வரும், விடிகாலையில் வரும். நீங்கள் வெப்சைட்டை உங்கள் டிஸ்ட்ரிக்டாக டெய்லி 3 தடவை 4 தடவை அப்பப்போ போய் மாறி இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். எப்போ வந்தாலும் நான் எந்த டிஸ்ட்ரிக் வந்தாலும் நான் வீடியோ போடுவேன். ஸோ ஓகே, திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஆடியோ ஒன்று அப்டேட் வந்திருக்கு. திருப்பத்தூருக்கு வந்துருச்சு, திருநெல்வேலிக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன், அதையும் கேட்டுவாங்க. சார் வணக்கம் சார், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம்மா சார், இந்த ரேஷன் கடை ரிசல்ட் பற்றி கொஞ்சம் அப்டேட் கிடைக்குங்களா? ரிசல்ட்டுங்கம்மா எனக்கு அடுத்த வாரம் கால் பண்ணுங்க. ஏதாவது அப்டேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். ஏன்னா திருப்பத்தூர் வந்துருச்சு இல்லைங்களா? ஆமாம், திருப்பத்தூர் மட்டும் இது பண்ணியிருக்காங்க. நமக்கு அப்டேஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அடுத்த வாரம் கால் பண்ணுங்களா, ஏதாவது டேட் ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம் நாங்கள். நமக்கு இது ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்ம அதாவது செலக்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, அதான் ப்ராசஸில் தான் இருக்கு. நமக்கு மற்ற எதுவும் அப்டேஷன் ஆகலை, தகவல் எதுவும் வரல. அதனால நீங்கள் அடுத்த வாரம் கால் பண்ணுங்களேன், ஒரு 29, 30 கால் பண்ணுங்களேன். இதே மாதிரி தகவல் வந்துச்சுன்னா உங்களுக்கு தகவல் சொல்லிடுறோம் நாங்கள். ஏன்னா லாஸ்ட் போன வருஷத்துக்கு இப்போ போன 22, 23 ஆமா 22, 23 உள்ளதுல கேட்கும்போது சொன்னாங்க 30ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதே மாதிரி 30ஆம் தேதி 12 வந்துச்சு நைட்டு. இந்த தடவை அந்த மாதிரி தகவல் வரல, அதனாலதான் நீங்க அடுத்த வாரம் கால் பண்ணுங்க. கரெக்டா ஒரு நாள் சொன்னாங்க, 30ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும் மேம் அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்துச்சு. நைட்டு பார்க்கல, 30ஆம் தேதி 12 வந்துச்சு நைட்டு. ஏதாச்சும் அந்த மாதிரி டேட் இல்ல வரல, தகவல் வரலங்க, இப்போ வரைக்கும் வரல. மேபி மண்டே டியூஸ்டேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க ஒரு அடுத்த வாரம் கால் பண்ணுங்க, மேபி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல எங்களுக்கு ஏதாவது பொட்டன்ஷியலா ஒரு தகவல் சொன்னாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்காக தான் அடுத்த வாரம் கால் பண்ணுங்க அப்படின்னு. ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி திருப்பத்தூருக்கு வந்துருச்சு இல்லை, இப்படி வரலன்னு கேட்டதுக்கு அடுத்த வாரத்தில் கால் பண்ணுங்கள், எங்களுக்கு அஃபிஷியலாக வந்தால் சொல்கிறன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இது திருநெல்வேலியிலேருந்து வந்த நியூஸ். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இப்போ திருநெல்வேலியும் தஞ்சாவூரும் மேபி இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எந்த அப்டேட்டுமே தெரியல. அப்படின்னா எப்போ வேணால் வரலாம், இல்லை கொஞ்சம் லேட்டும் ஆகலாம். ஸோ இதுதான் நான் கிடைக்க அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போட்ட ஆடியோஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல் தாங்க. ஏன்னா நமக்கு ரிசல்ட் இப்போ வரும் அப்போ வரும்னு சொன்னாலுமே அது ஏதோ ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த அப்டேட் தான் நம்ம ரிசல்ட்டை நோக்கி கொண்டு போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சேலமுக்கு நான் போட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த நாளே ரிசல்ட் வந்துச்சு. இந்த மாதிரி சேலமுக்கு இப்போ வரும் அப்போ வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக அதுக்கு அடுத்த நாளே திருப்பத்தூரில் வந்துருச்சு. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வரும், வெயிட் பண்ணுங்கள். ஜூன் 15 எல்லாமே வரும். செலக்ட் ஆனவங்களுக்குலாம் 5 நாளில் வீடு தேடி லெட்டர் வரும். ஸோ அந்த ப்ராசஸ் பற்றியும் சொல்கிறேன். அதே மாதிரி திருப்பத்தூரில் செகண்ட் ரிசல்ட்லாம் வருமானு ஒரு சிலர் கேட்குறீங்க. செகண்ட் ரிசல்ட்னு ஒன்று வரவே வராது.
வரும் எதிர்பார்க்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். எதுனாலும் நான் ஓப்பனாக கரெக்டாக உண்மையை சொல்லிவிடுவேன். உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக செகண்ட் ரிசல்ட்னு ஒன்று 100% கிடையாது. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. வேறு சேனலில் சொன்னாலும் சரி, வேறு யார் உங்ககிட்ட சொன்னாலும் சரி, நான் அடித்து சொல்கிறேன், எந்த செகண்ட் ரிசல்ட்டும் வராது. வீடு தேடி மெயில் வராது, போஸ்ட் வராது, லெட்டர் வராது, வெப்சைட்டில் வராது. ஸோ நீங்கள் செலக்டட்னா செலக்டட் வேலைக்கு போகலாம், இல்லைன்னா நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ இதான் நான் சொல்லுவேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த 2 அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வந்தாலும் உடனே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் TNPSC இனோவேஷன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.